ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாளைக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் பர்சன். ஸோ என்னுடைய சோலுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே. ஸோ அதுக்காக தான் கிஃப்ட் எல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். நாளைக்கு பர்த்டே, நான் இன்னைக்கு தான் கிஃப்ட்டே ரெடி பண்ணுறேன். ஏன்னா நான் ஷூட்லேயே இருந்ததுனால கொஞ்சம் டைமே கிடைக்கல. என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானே இல்லாமல் தான் போகிறேன். அது இல்லாமல் வந்து அவளுக்கு வந்து 22 ஆகுது ஏஜ். ஸோ 22 கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுங்கிறது வந்து என்னுடைய ஆசை. ஓகே, பார்க்கலாம். போயிட்டு என்ன பண்ணுறோம், என்ன வாங்குறோங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து என்னால் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு நான் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதை தாண்டி இந்த டைம் வந்து ஃபோட்டோ போட்டு வேணாம், அதை தாண்டி வந்து வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக அந்த மாதிரி வாங்கலாங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி போயிட்டு வந்து பார்ப்போம். கை வலிக்கு எனக்கு என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விலாகாக பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பிளேஸ் எல்லாம் வந்து இப்போ மார்னிங் தான் அதுவுமே புக் பண்ணேன். நிறைய கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அது கொஞ்சம் லாங்கு. ஸோ அதனால் என்னால் போக முடியல. அங்கே போயிட்டு வந்துட்டா நெக்ஸ்ட் டே எனக்கு ஷூட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். இதுக்கும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். மாதிரி ஃபேன்சி ஹீல்ஸ் தான் எடுக்க போகிறோம். அவள் ட்ரெஸ்ஸு வந்து பிஸ்தா கலர். ஸோ அந்த கலரில் எடுப்போம். எனக்கு வேறு சைஸ் வேறு வந்து 8ன்னு நினைக்கிறேன். 8 தான் அவளுக்கு. என் காலை விட அவள் கால் கொஞ்சம் சின்னது தான். ஸோ 8 தான். அவள் கால் சின்ன கால், என் கால் வந்து பெரிய கால். ஸோ என்னோட ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 8 சைஸ்லேயே பார்ப்போம். எது அமைதுன்னு பார்ப்போம். அது நல்லாயிருக்கு. எங்கள் அம்மா இதை எடுத்து வந்திருக்காங்க. இது என்ன பார்த்து வெயிட்டா? இது எனக்கு தான் கரெக்டாக இருக்குமா? ஆமாம், இதோட ஒரு சின்ன என் காலுக்கே டைட்டாக இருக்கு. கூட்டு பார்ப்போம். இது நல்லா இருக்குல்ல? இந்த கலர்னா வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸ்டோன் இருக்கு. அது என்ன எங்கேயாச்சும் போனால் அந்த தானே போட போறா? அது நல்லா இருக்கும். இதுவா? இது வந்து என் காலுக்கு செட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்படி பாரு இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து ஷூ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹேண்ட்பேக் எங்கள் அம்மா எடுக்க சொல்கிறாங்க. பட் ஹேண்ட்பேக் ஆல்ரெடி வச்சுருக்கா. ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்தாங்க. ஹேண்ட்பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அவளுக்கு போன பர்த்டேக்கு முந்தின பர்த்டே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வேணான்னு பார்க்குறேன். ஓகே, நல்லா இருந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறத பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஆரம்பிச்சுவோம். இன்னும் எங்கே பர்ச்சேஸ் முடியலை, பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் கம்மிங்கம்மா. இது வரைக்கும் கொஞ்சம் டெவலப் எடுத்திருக்கோம். பார்ப்போம் என்ன வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டே இல்லை. அர்ஜென்ட்ல வந்து வாங்கினா இப்படி தான் இருக்கும். ஆமாம், இப்போ வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஃப்ளோர் போகிறோம். என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுமே இல்லாமல் இருக்கேன். பார்ப்போம் என்னெல்லாம் வாங்க முடியுதுன்னு. வாங்க முடியும், பட் கரெக்டான ஒரு இது அமைய மாட்டுக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு டாலர் சாய்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்க பிஸ்கட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர், இந்த முறுக்கு ஒன்று. அவ்வளோதான், போதும். போக போக லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்குது. போதும்.
வந்து அபி மாதிரி பொம்மை எது இருக்கு? இந்த இருக்கு. இந்த மாதிரி பொம்மையை பாருங்க. இல்லாத வாங்கலாமே. இந்த இதெல்லாம் அவளை மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆனால் இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. போஸ்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிஃப்ட் வருதுன்னு எதுவுமே தெரில. பார்ப்போம் என்னென்ன வருதுன்னு. எனக்கு பசி வேறு எடுத்துருச்சு. எங்கள் அம்மா வந்து பில் கவுண்டரில் நிற்காங்க. நான் வந்து லேஸ் தின்னுட்டுருக்கேன். திருநெல்வேலியில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. நாங்கள் அபிக்கு வாங்கலான்னு பார்த்தா எங்களுக்கே ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படி இதாயிடுச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம லலிதாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் போகலாம். போட்டுடலாம். இது அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி வாங்கலான்னு தான் பிளான்ல இருக்கேன். டெய்லி வேர் சிஸ்டர். கிராம்ஸ் வரும்? 2 கிராம் அந்த மாதிரி. இந்த இது நல்லா இருக்குல்ல. இல்லை இல்லை, இது அழகா இருக்கு. போட்டு என்ன மாதிரி கேட்குறீங்க? இந்த பின்னால லாக் வச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ பார்க்குற வீடியோ வந்து டே 2 ஃபஸ்ட்டு டே போயிட்டு அவளுக்கு கிஃப்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் எனக்கு கோல்டு இயரிங் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து விலாகை கண்டினியூ பண்ணல. விலாக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மறந்துட்டு. டே 2 வந்து செல்வராணிக்கு போயிருந்தோம். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, அவளுக்கு டெய்லி வேர் போகிற மாதிரி ஒரு ஃப்ராக் டைப்பில் வந்து காட்டனில் இருந்தது. ஸோ அதை வாங்கலான்னு தான் போனேன். அது போக வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சூப்பரான வசனம் வந்துருந்துச்சு. உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டை தனையாய் பலன் வரும். சூப்பரில். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். பாய்.